நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷர்ட்டில் ஸ்டோன் பார்த்துருப்பீங்க. அது எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள. இதான் பார்த்திங்கன்னா பியூசிங் மிஷின். அந்த ஸ்டோனு அப்புறம் ஃப்ரண்டில் வந்து ஸ்டிக்கர் வர்றது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பிரிண்டிங் எடுத்த பற்றி இதுதான். இந்த பேப்பர் தெரியுங்களா, ஸ்டிக்கரில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபுல்லாக அந்த கவரில் தான் இருக்குது. இந்த கோடு கூடாது இருக்குதுங்களா. ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்கு. அது ஸ்டிக்கர் எடுத்து கரெக்டாக அளவு பார்த்து ஒட்டிக்கணும். ஒட்டுறாப்புலையா ஒட்டியாச்சு. ஃபுல்லாக கவர் ஆகுது இந்த டிஷர்ட்லாம். அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லை, ஃபுல்லாக வரதுனால. ஒட்டிக்கிட்டு தான் பீசிங் மிஷின் பார்த்துக்குங்க. வச்சு ஒரு 5 செகண்டு கட்டுதுங்களா, வச்சோம்னா போதும். அந்த ஹீட்டு வந்து இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஹீட்டு ஃபுல்லாக, அதனால் அது வந்து அந்த கம் ஃபுல்லாக இலகி அதில் ஒட்டிக்கும். அவ்வளோதான், பேப்பரை கிழிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் அடித்தாச்சு. ஃப்ரண்ட் சைடில் மேல் சைடு, அடுத்து கீழ் சைடு அடிக்க போகிறோம். அதே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு. மீதி அடிக்காத இடத்துக்கு அடுத்து அதே சீட்டு தான், அதேமாரி தான். கரெக்டாக ஸ்டிக்கரை உரிச்சிட்டு அப்படியே கண்டினியூவாக அது கீழே எங்கே ஒட்டாமல் இல்லாமல் இருக்கோ அதுக்கு நேராக வச்சுக்க வேண்டியதான். வச்சிட்டோம்னா ஓகே. கொஞ்சம் சிரமந்தான், கரெக்டாக அதை பார்த்து வைக்கணும். அதுதான் எங்களுக்கு வேலையே, அதுதான். அதனால் எங்களுக்கு சிரமம் இருக்காது. நீங்கள் நிறைய பேர் டிஷர்ட்லாம் போட்டிருப்பீங்க. ஸ்டோன் வச்சது இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா, இது ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. டவரில் வர்றதுனால ஃபுல்லாக கட் பண்ணி விட்றாங்க. அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்கும் டவரில் வந்து உங்களுக்கு. ஓகேங்களா, தையல் தெரியுதா, இதுதான் டவர். அது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்டோக்கு 5 செகண்டு வச்சு எடுக்க வேண்டியதான். நிறைய பேர் டிஷர்ட்லாம் போட்டிருப்பீங்க. அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த மிஷினு, இந்த வேலை. அவ்வளோதான், ஸ்டிக்கரை உரிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.